போய்க்கிற ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்து முடிஞ்சிட்டு. ஆமா மாமா, இதே மாதிரி கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு பார்க்கலாம்னு ஆசைப்பட்டா சம்மந்திட்டுல என்ன 2-3 மாசம் டைம் கேட்டிருக்காங்க, ஆகட்டும்ட்டு முடிச்சிருக்கலாம் கையோட கல்யாணத்தையும் சீக்கிரமாவே. சாருமதி, நீ இப்ப எதுக்கு இவ்வளவு அவசரப்படுற? அதான் பூ வைக்கணும்னு ஆசைப்பட்ட, பூ வச்சு உறுதி பண்ணிட்டு போயிட்டாங்களே. அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் டைம் தான் எடுத்துக்கிடுவோமே, நமக்கும் நல்லது தானே. எல்லாம் நிதானமா பார்த்து பறிச்சு பைய செய்யலாம். கொஞ்சம் பொறுமையா இரு, அவசரப்படட்டான். கல்யாண விஷயம்னா சும்மாவா எடுத்த உடனே எல்லாம் பண்றதுக்கு? பொறுமையா செய்யலாம். சாருமதி, அண்ணா சொல்றது சரிதான். எதுக்கு நீ இப்ப இவ்வளவு அவசரப்படுற? இந்த இப்ப பூ வச்சதே உன்னோட அவசரத்தினாலதான் தெரியுமா? எல்லாம் நிதானமா பொறுமையா செஞ்சிருக்கலாம். சரி, உன் ஆசைப்படி பூ வச்சு உறுதி பண்ணிட்டு போயிட்டாங்க. நீ என்ன அவங்க சொல்ற மாதிரி ஒரு 2-3 மாசம் பொறுக்கட்டும், நிதானமாவே எல்லாம் செய்யலாம். இதுக்கு இவ்வளவு அவசரப்பட்டு இருக்க? என்ன 4-5 பிள்ளைலாம் நீ பத்து வச்சிருக்கிறது ஒன்னே ஒண்ணு வச்சிருக்க. கொஞ்ச நாள் கூட தான் இருக்கட்டுமே. இதுக்கு அவசரமா பண்ணணுங்க. அப்புறம் நீங்க நானும் முகத்தை தான் பார்த்துட்டு இருக்கணும். அவ ஒருத்தி தான் இருக்கா, அவளும் போயிட்டானா. நிதானமா இரு, பொறுமையா எல்லாம் பண்ணலாம். நீங்க சொல்றது சரிதாங்க. சரி, எதுக்கு போட்டு நாளை கடத்துது, சீக்கிரமா வைக்கலாமே நினைச்சு சொன்னேன். சரி, கொஞ்சம் பொறுமையா இருப்போம். 2-3 மாசம் தானே, நிதானமாவே பண்ணலாம். இந்து, கீர்த்தி எங்க? அவளும் ஷாலினியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அக்கா, சமையல் எல்லாம் ரெடியா இருக்கு, சாப்பிடலாம்ல எல்லாரும்? சாப்பிடலாண்டி. சரி, முத பிள்ளைங்களை சாப்பிட சொல்லலாம். நீங்க எல்லாரும் வாங்க சாப்பிடுங்க, அப்புறம் பிள்ளைங்களை கூப்பிடலாம். பிள்ளைகளை கூப்பிட்டாலும் இப்போ வராது, ஏதோ ஃபோனை பார்த்து பேசி சிரிச்சுட்டு கிடக்காங்க. கூப்பிட்டாலும் 2 பேரும் வரமாட்டாங்க. அதுவும் சரிதான், ஃபோன் கையில் இருந்தால் கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. சரி, நீங்க எல்லாரும் வாங்க சாப்பிட. கீர்த்தி, கீர்த்தி வாங்க வா. ஏங்க இப்ப அவளை கூப்பிடுதீங்க? எதுக்கு? இரு, சும்மா கூப்பிட்டேன் பிள்ளைய. உங்களுக்கு வேலையே இல்ல. நீ போ, சாப்பாடு தான் எடுத்து வைக்க போறேன்னு சொன்ன, அந்த வேலையை போய் பாரு. என்னமும் செய்யுங்க. அக்கா, நீ வா. மாமா, நீங்க 2 பேரும் சாப்பிட வாங்க. நீங்க பொறுமையா உங்க மாவா கிட்ட பேசிட்டு அப்புறம் 2 பேரும் வாங்க. எனக்கு தெரியும், நீ போ. ரொம்பவும் தான். சரிங்க, நீங்களும் வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்க. சரி வா சாரு, இந்து வாடி. சரிண்ணே, நான் சாப்பிட போறேன், நீங்க வாங்க. சரிடா, நானும் வரேன். நீ என்னடா வரலையா? இல்ல, நீங்க போங்கண்ணே, நான் பிள்ளைகிட்ட பேசிட்டு வரேன். சரி, பேசிட்டு வா. சரிண்ணா. பா, கூப்பிட்டீங்களா? அம்மா சொன்னாங்க. ஆமாமா, கீர்த்தி இங்க வா. என்னப்பா? அம்மா, நானும் காலையில இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு என்ன என் புள்ள மூஞ்சி வாடி போயிருக்கு? அது அப்பா, அது ஒண்ணு இல்லப்பா, நான் நல்லதா இருக்கேன். என் புள்ள முகத்தை பார்த்தா எனக்கு தெரியாதா அவ எந்த நேரம் எப்படி இருப்பான்ட்டு? ஏன் இப்படி இருக்க? கொஞ்ச நாளாவே பார்த்துட்டு தான் இருக்கேன், ரொம்ப அமைதியா இருக்க. முத மாதிரி இந்த துரு பேச்செல்லாம் இல்ல உண்ட. அதுவாப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் இருக்கேன். உங்களுக்கு பார்க்க அப்படி தோணுது. சரி, என்ன சமாளிக்கிறதுக்காக ஏதோ சொல்ற. என் பிள்ளை பார்த்தா எனக்கு தெரியும். சரி விடு, சாப்பிட்டியா? அப்படி அப்பா, அப்பெல்லாம் எதுவுமே இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க ஏதாவது என்னை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்கப்பா. அப்பா, சாப்பிடலப்பா, நீ தான் சாப்பிடணும். அம்மா அப்படியே கூப்பிட்டாங்க, நானும் ஷாலினி பேசிட்டு இருந்தோம். நீ தப்பா சாப்பிடணும். சரி, சீக்கிரம் சாப்பிடு. அப்பா உனக்கு பிடிச்சது வாங்கி கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன், சாப்பிடு. நீ சாப்பிட்டு தேய்ச்சிக்கும் ஷாலினிக்கு கொடு. சரிப்பா. உனக்கு பிடிச்சதுன்னு சொல்றேன். சரிப்பான்னு சொல்றேன். இதுல இருந்தா தெரியலையா நீ எப்படி இருக்கன்ட்டு? இதே நீ நார்மலா இருந்தா இப்படியே பேசுவ? சரி, எதுக்கு இப்படி இருக்க சொல்ல அப்பா கிட்ட. அப்பா, என்ன வாங்கிட்டு வந்திருப்பீங்க? ஐஸ்கிரீம் தானே? சரிப்பா, சாப்பிட்டுட்டு அவங்க 2 பேருக்கும் கொடுக்கேன், சரியா? சரி, சாப்பிடு. சாப்பிட்டு அவங்களுக்கும் கொடு. சரி, இப்ப சாப்பிடாரியா? அப்பா போறேன், வாங்க நீயும் கூட. சரிப்பா, வாங்க. இப்ப எப்படி இருக்கு பேசுறது? இவ்வளவு நேரம் நீ எப்படி பேசிட்டு இருந்த? எனக்கு தெரியாது என் பிள்ளை பத்தி. சரிப்பா, வாங்க சாப்பிட போலாம், நான் நல்லா தான் இருக்கேன். சரி வா. நான் தான் உனக்கு கால் பண்ணாதான்னு சொல்லியிருக்கேன்ல வீட்டில் இருக்கும்போது. எதுக்கு இப்போ கால் பண்ண? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்ல? உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாது. சரி விடு, நீ இப்போ எதுக்கு கால் பண்ண? அதான் சொல்லு. இதெல்லாம் நம்ம பிளான் போட்ட மாதிரி தான் எல்லாம் போயிட்டு இருக்கு. நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. நீ டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் ஆகாத. அதான் சொல்லிட்டு இருக்கேன்ல, எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. என் பக்கம் நான் எப்படி பிளான் போட்டேன்னா நான் அதை மாதிரி கரெக்டாக தான் மூவ் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ணுமோ அதை நீ கரெக்டாக செய். அந்த டென்ஷன்லாம் உனக்கு தேவையில்ல, அதான் நான் சொல்கிறேன்ல. இப்போ வரைக்கும் எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. சரி, என்னால் ரொம்ப நேரம் பேச முடியாது, நீ காலை கட் பண்ணு. எப்போ வந்தா? நம்ம பேசுனது கேட்டிருப்பாளா? ஏய், நீ எப்போ வந்த? இப்போதான் வந்தேன் தேஜு. நீ ஃபோன் பேசிட்டு இருந்தியா? அதான் அமைதியாக இருந்தேன். இல்லையே, நான் ஃபோன் பேசல, சாங்லாம் கேட்டுட்டு இருந்தேன். ஃபோன் தானே பேசிக்கிட்டு இருந்தா, இவன் என்ன இப்படி சொல்கிறா? சரி, உனக்கிட்ட பேச முடியாது. ஓ, சாங் கேட்டுட்டு இருந்தியா? எனக்கு என்னமோ நீ கால் பேசிட்டு இருந்த மாதிரியே இருந்துச்சு. இல்லை, சாங் தான் கேட்டுட்டு இருந்தேன். வேணா நீ கேட்குறியா? இல்லை வேண்டாம்,
உன்னை பெரியம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க, அதுக்கு தான் உன்னை கூப்பிட வந்தேன். யாரு? எங்க மம்மியா? பெரியம்மாவா? உங்க அம்மா தான். மம்மி, நீ எங்க போனாலும் எனக்கு வில்லங்கம்மா தான். நீ வர இரு, உனக்கு வரேன். சரி, நீ சாப்பிட போவியா? கூப்பிட்டாங்க, போ. போறேன். கீர்த்தி, இங்க வா, உங்ககிட்ட ஒன்று பேசணும். இங்க வா, உங்ககிட்ட தான் பேசணும்னு சொல்றேன். ஏன் நான் உனக்கு சொல்றது கேட்கலையா? என்ன தேஜு? இல்ல, உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆதிக்கிட்ட ஏதோ நீ பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இவ என்ன இப்படி கேட்கறா? இது பாத்திரப்பாளா? உன்கிட்ட தான் கேட்கறேன். ஆதிக்கிட்ட நீ என்ன பேசிட்டு இருந்த? இப்போ அதை பார்க்கலன்னு நினைச்சேன், அதான் இப்படி கேட்கறா. கீர்த்தி, உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு காது கேட்குது இல்ல? தேஜு, அது ஒண்ணும் இல்ல, சும்மா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அக்காலும் அத்தானும் வந்துட்டாங்களா, அப்புறம் அவங்க 2 பேரும் தான் பேசிட்டு இருந்தாங்க. நான் போயிட்டேன். உண்மைதானே? என்ன இப்படி கேட்கறா? என்ன என்ன நான் கேட்டது உனக்கு புரியல? இல்ல, என்ன கேட்கற நீ? இல்ல, அதுகிட்ட அவ்வளவுதான் பேசுனியா இல்ல வேற எதுவும் பேசுனியான்னு கேட்டேன். இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ நினைக்கிற மாதிரி எதுவும். சும்மா அவங்க என்கிட்ட பேசிக்கிட்டு ஏதோ கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள அக்காவும் அத்தானும் வந்துட்டாங்களா, நான் கிளம்பிட்டேன். அவங்க தான் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பேசுனாங்கன்னு கூட எனக்கு தெரியல. நான் என்ன நினைக்கிறேன் உனக்கு அப்படி தெரியும்? நீ நினைக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்ற. இல்ல, அது யதார்த்தமா தான் சொன்னேன் அப்படி. சரி, அது எதுவானாலும் இருந்துட்டு போட்டோம். இப்ப சொல்றத கேட்டுக்கோ. இனி நீ ஆதிக்கிட்ட பேசக்கூடாது. புரியுதா நான் சொல்றது? பதிலே சொல்ல மாட்டேக்க. என்ன சொல்ற? நான் சொன்னது புரிஞ்சா புரியலையா? இனி நீ ஆதிக்கிட்ட பேசவே கூடாது. இனி நீ எப்பமாவது அவர்கிட்ட பேசுறத நான் பார்த்தேன். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணும். இனி நீ அவர் கூட பேசக்கூடாது. பின்ன தேஜி யாருன்னு உனக்கு காமிக்க வேண்டியதா இருக்கும். என்ன உங்ககிட்ட தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன்? கேக்குதா கேட்கலையா? இதுவும் பதில் சொல்ல மாட்டேக்க. கீர்த்திக்கா, அம்மா 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்க? என்ன உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரிஞ்சுச்சா புரியலையா? ஏதாவது பதில் சொல்லு. ஏன் இப்படி இருக்க? இப்ப சொல்றதுதான், ஆதிக்கிட்ட நீ இனிமே பேசவே கூடாது. புரியுதா? தேஜு, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ கீர்த்தி எப்படி கூப்பிடுற அதே மாதிரி என்ன கூப்பிடு. அது என்ன, அவளை மட்டும் அக்கா, என்ன பார்த்தா தேஜு. கீர்த்தி அக்கா, இவகிட்ட போய் நீ எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? ஏ ஷாலினி, என்ன? ஒன்றும் இல்லை. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. அதுக்கிட்ட நீங்க யாரும் பேசக்கூடாது, முக்கியமா கீர்த்தி. அப்படியா? சரி, நாங்க யாருமே பேச மாட்டோம். ஆனா ஒரு சின்ன சந்தேகம். என்ன? சரி, நாங்க அதுகிட்ட பேசக்கூடாதுன்னு நீ சொல்றல, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன? நீ அந்த ஆதி மனசுல என்னவா இருக்குன்னு அதை தெரிஞ்சுக்கோ. ஆனா நாங்க எப்படி உரிமையோட கூப்பிடணும், கூப்பிடக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு உனக்குமே இன்னும் அந்த இடத்துல உரிமை வரல. நாங்க யாருக்கிட்ட பேசணும், பேசக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும். நீ என்ன அவங்க கூட பேசி இவங்க கூட பேசாதன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறவ. ஓ, கல்யாணம் பண்ண போறவங்கன்னு தானே சொன்ன நீ, பண்ணிக்கிட்டவங்கன்னு சொல்லலையே. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீ இப்படி ஒரு ஆர்டர் போட்டா சரி, ஓரளவுக்கு யோசிக்கலாம். அவளுக்கு உரிமை இருக்கு, அவ அப்படி பேசுறான்ட்டு. ஏ ஷாலினி, நீ ரொம்ப அதிகமா பேசுற. நான் அதிகமா பேசல தேஜு, நீ தான் ரொம்ப அதிகமா உரிமை எடுக்கிற. கீர்த்தி அக்கா யாருக்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுன்னு முடிவு எடுக்கிறது அவ விஷயம். அது ஆதியாவே இருக்கட்டுமே, அது அவ முடிவு பண்ணிக்கிடுவா. அத மாதிரி ஆதி யாருக்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரோ அது அவரோட விஷயம். அவர் அந்த முடிவு எடுத்துக்கிடுவாரு. அவங்க யாருக்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுன்னு முடிவெடுப்பாங்க. நீ இப்படி நடுசல் நின்று ஆர்டர் போடுற பொரு அதை தான் பார்க்கறதுக்கு வேடிக்கையாவும் இருக்கு, சிரிப்பாவும் இருக்கு. அப்படின்னா என் பேச்ச கேட்க மாட்டீங்களா? கேட்போம், நியாயமா இருந்தா. கீர்த்தி அக்கா வா, நம்ம வாய்க்கு யாரும் பூட்டு போடணும் அவசியம் இல்லை. நமக்கு தெரியும் நம்ம யாருக்கிட்ட பேசணும் பேசக்கூடாது, எப்படி பேசணும்ட்டு. சரியா? யாரும் ஆர்டர் போட்டு தான் தெரியணும்னு இல்லை, யாருக்கிட்ட எப்படி பழகணும்னு நமக்கு தெரியும். வா ஷாலினி, இருடி, உனக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இருக்கு. சரி சரி போ, எப்போ சேர்த்து வச்சு செய்யறேன்னு சொல்லு, அப்ப நானும் பாத்துக்கிட்டேன். உன்னா முதங்க இருந்து கிளம்பு. இருடி, இதுக்கெல்லாம் சேர்த்து உனக்கு பெரிய அப்பா வைக்கிறேன். என்ன இன்னும் போகல? இருக்குடி, உனக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சே. ஷாலினி, ஏன் இப்படி பேசுன அவகிட்ட? இவ்வளவு நேரம் வாயை மூடிட்டு தானே இருந்த, இப்ப மட்டும் நீ எதுக்கு பேசுற? அப்படி இருக்க வேண்டியது தானே. அவ பேசுறா, நீ படையில கேட்டுக்கிட்டே இருக்க, ஏதாவது பதிலுக்கு பேச வேண்டியது தானே. இல்லடி, அவ நிறுத்து. இப்ப பேசி எதுக்கு? அமைதியாவே பேச வேண்டிய இடத்துல இரு. இப்ப என்கிட்ட பேச வந்துட்டா. ஏன் ஷாலினி, இங்க வா. யாழினி பேசுறா பாரு. இத வரேம்மா. சரி கிட்டேக்கா, நீ இரு, நான் அம்மாட்ட போய் போனை வாங்கிட்டு வரேன். என் அன்னைக்கா இப்ப எதுக்கு கால் பண்ணியிருக்கான்னு தெரியல. அப்படியே மிஸ்டு கால் கிடந்துச்சு, நான் தான் கவனிக்கவே இல்லை.
இப்போ பழையபடி போட்டிருக்கா. நான் என்ன ஏதுன்னு பேசிட்டு வரேன். நீ இரு, நான் வரேன். ம். பேசுறத பார்த்துட்டு பேசக்கூடாதுன்னு எப்படி சொல்லிட்டு போறா? ஆதி நீங்க அவன் இதய வீட்டில் வாழும் அவள் தேகம் வெந்து போகும் என அவன் அறந்திட மாட்டா. சுடு நீரும் சுடு சோறும் காதலி கைநகம் எல்லாம் பொக்கிஷம் போலே அவன் சேமிப்பாய். நானா இன்னைக்கு நான் கேட்டுக்கிட்டு நடந்தது தப்பு தான். அவள் என்னை பற்றி இப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருப்பா? சாரி கத்தி, நான் ஒரு நிதானம் இல்லாமல் அப்படி பண்ணிட்டேன். நீ என்ன தப்பானவன்னு நினச்சிருப்பியா? நான் அப்படிப்பட்டவனும் கிடையாது. சும்மாவே பேச மாட்டான். நான் வேற இன்னைக்கு இப்படி நடந்துட்டு வந்திருக்கேன். நாளைக்கு பார்க்க போனா என்ன பண்ணுவான்னு தெரியலையே. பேசுவாளா நம்மக்கிட்ட? நாளைக்கு பார்த்து எப்படியாவது பண்ண தப்ப கூட சாரி கேட்கணும் நேரில். அவன் இதய வீட்டில் வாழும் அவள் தேகம் வந்து போகும் என அவன் அருந்திட மாட்டான். சுடு நீரும் சுடு சோறும் காதலி கைநகம் எல்லாம் பொக்கிஷம் போலே அவன் சேமிப்பான். ஒரு திக்காக வாழ்கிற ஜாதி உணரவில்லை என்னொரு பாதி. போயிட்டாங்க யாழினி. சரி ஷாலினி, நீ அவளை கவனிச்சுக்கோ, கொஞ்சம் பார்த்துக்கோ சரியா? அதான் கேட்பேன் தான் ஃபோன் போட்டேன், அவள் எப்படி இருக்கா என்னன்ட்டு. சரி, காலையில் பேசுகிறேன். பாய். யாழினி. என்னங்க? இல்லை, யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஷாலினி கிட்ட தாங்க பேசிகிட்டு இருந்தேன். அப்படியா? சரி. கீர்த்தி எப்படி இருக்கலாம் கேட்டிங்களா? ஆ, நல்லா தான் இருக்காளாங்க. இப்போ தான் சாப்பிட்டுட்டு போனான்னு சொல்லிட்டு இருந்தா. வெளியில் நின்று பேசிக்கிட்டு இருக்கலாம். சரிங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா? ம், சாப்பிட்டேன். எங்க இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நினச்சி கூட பார்க்கல. என்ன பிரச்சனை? என்னங்க ஒன்றுமே தெரியாத மாதிரியே கேட்குறீங்க? இன்னைக்கு நடந்ததெல்லாம் பார்த்தீங்கல்ல? உங்கள் தம்பி என்ன பண்ணாரு? என்ன பண்ணா? ஏங்க எல்லாம் தெரிஞ்சு தெரியாத மாதிரியே கேட்பீங்க. ஏன் உங்களுக்கு தெரியாது? இல்ல, இப்ப என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? எனக்கு கேட்கல. கேட்கலையா? கேட்கல? கேட்கல. அப்ப கேட்காமையே இருக்கட்டும். இல்ல, நீங்க எப்ப பேசுறீங்கன்னு புரியுது, ஆனா எனக்கு கொஞ்சம் கேட்க மாட்டேங்குது. இருங்க, நான் வரேன். இப்போ பேசுங்க. ம் ம், என்ன பேசணும்? இல்ல, ஏதோ என் தம்பி பத்தி சொல்லிட்டு இருந்தீங்களா? அதான் அவ என்ன பண்ணா? அதுவா? இல்லைங்க, தேஜுவால தான் இந்த குடும்பத்துக்கு வந்தா. அவளுக்கு செட் ஆகாது, எதுவும் பிரச்சனை வரும்னு நினச்சி நான் அப்படி சொன்னேன். ஆனால் வேற ஏதோ பிரச்சனை இருக்கும்னு நினச்சேன். இப்படி கீர்த்தி ஒரு பிரச்சனையாக வருவான்னு நினச்சி கூட பார்க்கல. அதுதான் இன்னைக்கு உங்கள் தம்பி நடந்துக்கிட்டதெல்லாம் பார்த்தேன்னா எனக்கு என்னமோ மாதிரி இருந்துச்சு. அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, அவகிட்ட பேசுவோமேன்னு கால் பண்ணேன். இப்போ தான் பேசினேன் அவளும். நானுமே அங்கே நடந்தது எதிர்பார்க்கவே இல்லை. ஆதியா இப்படின்னு தான் எனக்கு ஒரு நிமிஷம் ஷாக்காக இருந்துச்சு. எனக்குமே அப்படி தான் இருந்துச்சு. நான் வேற மாதிரி பிரச்சனை போகும்னு நினச்சேன். ஆனால் இப்படி கீர்த்தி இருப்பான்னு நான் யோசிக்கவே இல்லை. வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கும் பிரச்சனைன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன், இவன் ஏன் கல்யாணம் வேண்டான்னு சொல்றான்ட்டு. ஆனா இப்படி ஒரு காரணம் இருக்கும்னு நான் நினைக்கல. ஆனா அவன் எப்படி பண்ணிட்டான் பாத்தீங்களா? என்ன பண்ணாரு? அது இல்ல, ஏன் உங்களுக்கு தெரியாது? ம், எனக்கு தெரியல, அதான் கேட்குறேன். ஏன் அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது? அது அப்படி இல்லைங்க, நான் கவனிக்கல, அதான் கேட்குறேன். கவனிக்கலையா? அப்படியா? சரி, அப்ப என்ன நடந்துச்சுன்னு நான் அவனை சொல்லிட்டா இல்ல செஞ்சு காமிக்குவா? என்ன அமைதியா இருக்கீங்க? சொன்னது புரிஞ்சுதா? எப்படி ஏதாவது சொல்லலாம்ல? ஏன் இப்போ இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? யாழினி, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். யாழினி, ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க. இல்ல நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா? இல்ல தப்பா எதுவும் உங்ககிட்ட கேட்டேனா? இல்ல ஏதாவது சொல்லலாம்ல? இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா? யாழினி, நீங்க ஏன் இப்போ இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க. இல்ல நீங்க என்கிட்ட சொன்னாதானே எனக்கு புரியும். நீங்க கோவப்படுறீங்களா இல்ல எதுக்கு இப்படி இருக்கீங்கன்ட்டு
சொல்லலாம்ல. இல்ல நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க எனக்கு கேட்கல. என்னது கேட்கலையா? ஆ என்னமோ பேசிட்டு இருந்த மாதிரி இருக்கு, வாய் அசைது. ஆனா நீங்க பேசுறது புரியல எனக்கு ஒன்றும். என்ன என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? எனக்கே வா திருப்பி. எங்க நான் உங்ககிட்ட ஏதோ தப்பா கேட்டேனா? இல்ல நீங்க ஏதோ பேசிக்கிட்டு இருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. உங்க வாய் அசைகிறது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. மற்றபடி நீங்க என்ன பேசுனீங்கன்னா எனக்கு கேட்கவே இல்லை. அதான் அதான் அப்படி கேட்குறேன். நான் எதுவும் உங்ககிட்ட தப்பா கேட்டேனா? ஏன் நீங்க இப்படி பாக்குறீங்க என்ன? சொல்லுங்களேன். ஏங்க நீங்க சொன்னாதானாங்க எனக்கு தெரியும். இப்படி என்ன பார்த்துக்கிட்டே இருந்தா எனக்கு என்ன புரியும்? சொல்லுங்கங்க, என்னங்க என்கிட்ட பேசுனீங்க? என்ன சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? ஏங்க ஏங்க உங்களை தான். நீங்க ஏதாவது பேசுங்க. இப்படி இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருப்பீங்க, ஏதாவது சொல்லலாம்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிட்டு இருந்தாரு. நான் வேற கேட்கலன்னு சொல்லிட்டேனே. ரொம்ப ஷாக் ஆயிட்டாரோ? பாப்போம் இனி எவ்வளவு தூரம் போறாருன்ட்டு. ஏங்க ஏதாவது பேசுங்க. இவ்வளோ நேரம் என்னங்க பேசிட்டு இருந்தீங்க? கேட்குறேன்ல உங்ககிட்ட. சொன்னாதானே எனக்கும் தெரியும். இப்போ சொல்லுங்களேன், நான் கேட்குறேன்ல. அதுவா? நான் என்ன சொன்னேன்னு கேட்கல உங்களுக்கு? இல்லை அதான் கேட்குறேன் உங்ககிட்ட. என்ன பேசிட்டு இருந்தீங்க? எங்க என்ன? இல்லை நீங்க இப்போ எதுக்கு இப்படி? இதுக்கு இப்படின்னு சொல்லணுமா? அதுவா சொல்லட்டா இல்ல செஞ்சு காமிக்கவா? ஆஹா இல்லை வேண்டாம், என்ன கொஞ்சம் இறக்கி விடுங்களேன். என்ன வேண்டாம்? அது இல்லை, ஏதோ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்களா, அதான் வேண்டான்னு சொன்னேன். என்னை கொஞ்சம் நீங்கள் இறக்கி விட்டுட்டு பேசுங்களேன். முடியாது. இல்ல கேக்குறேன். இப்படிதான் புரிஞ்சு புரியாத மாதிரியே பேசுவீங்களா இல்ல தெரிஞ்சு தெரியாத மாதிரியே நடிக்கிறீங்களா? ஏங்க சத்தியமே எனக்கு புரியலை. நான் எதை பற்றி புரிஞ்சு புரியாத மாதிரி நான் நடிக்கிறேன்? என்கிட்ட நீங்கள் சொல்லுங்க. மறுபடியும் மாடி. நான் எதை புரிஞ்சு தெரிஞ்சு தெரியாத மாதிரி நடிக்கிறேன்னு சொல்கிறீங்கல்ல, அதை நீங்கள் சொல்லிக் கொடுத்தா நான் தெரிஞ்சுப்பேன்ல. அதான் கேட்குறேன். நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாமே. சொல்லி கொடுத்துருவா? நான் சொல்லி கொடுத்துருவேன். பின்ன நீங்க எதுவும் சொல்லக்கூடாது. சரி அப்போ நீங்கள் சொல்லிக் கொடுங்க. என்னை கொஞ்சம் கீழே விட்டுட்டு சொல்லிக் கொடுங்க, நான் கேட்டுக்கிடுதேன். இருங்க, ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் விடுறேன். ம் இப்போ புரிஞ்சுச்சா புரியலையா? கேட்கறேன்ல, சொல்லுங்க. இல்ல நீங்க கேட்ட மாதிரி இன்னும் சொல்லி தரவா? சொல்லி கொடுத்தா தெரிஞ்சுப்பேன்னு சொன்னீங்கல்ல, சொல்லி தரவா? இப்படியே அமைதியா இருந்தா நான் என்ன நினைக்கிறது? சொல்லுங்க ஏதாவது. யாழினி തെക്കിനെയും തെന്നലായി നിന്നരുകെ വന്നു ഞാൻ കാതിലൊരു മന്ത്രമായി കാകലികൾ മൂലവേ തത്താല് പെണ്ണേ சேலை நெய்வேன் கண்ணே நாணத்தால் போராடை சூடிக்கொள்வேன் நானே. யாழினி உங்களுதான். ஏதாவது பேசுங்க. ஏன் இப்போ இவ்வளவு மௌனமா இருக்கீங்க? சொன்னதான் எனக்கும் தெரியும். இல்ல நான் எதுவும். அதுவா? இல்லை ஒன்றும் இல்லை. யாழினி உங்களை தான் கூப்பிடுறேன். நான் பேசுறது கேட்கல. ம் அப்போ உங்க திரும்பி பார்த்து பேசலாம்ல. உங்ககிட்ட தான் சொல்றேன். நீங்க கொஞ்சம் பாருங்க. இல்லை இருக்கட்டும். ஏன் என்ன ஆயிட்டு? இது கோவப்பட்டுட்டீங்களா? என்ன நான் செஞ்சதுக்கு இதுக்கும் கோவப்பட்டுட்டீங்களா? ம் கோபம்லாம் படலை. அப்படியா? ம் சரி சரி போதும், நான் கிளம்புறேன். யாழினி ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட பேசணும். இதுவரை நீங்கள் பேசுனதும் போதும், நான் கேட்டதும் போதும். நான் போகிறேன்ப்பா. இருங்க ஒரு நிமிஷம். நான் பின்ன அங்கதான் வருவேன். எங்க பார்த்து உன் கொலுசு மணி போல நான் சினுங்கி சினுங்கிய கிடக்க என் வயசு பதநீரு நீ கலந்து கலந்து தேன் குடிக்க நீ அள்ளி அணைக்க நான் கிள்ளி கொடுக்க அடி மொத்தத்துல தூக்கங்கட்டு கண்ணுச்சவங்க. யாழினி ம் என்ன ஆயிட்டு? உங்களுக்கு அம்மா கேட்குறேன். என்ன ஆயிட்டு? இல்லை இப்போதைக்கு இது வேண்டாமே. யாழினி கொஞ்சம் இங்க பாருங்க.
ம் என்ன? இல்ல நான் எதுவும் உங்ககிட்ட தப்பா இல்ல கேக்குறேன், சொல்லுங்களேன், என்ன ஆயிட்டு? ஐயோ நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்கிடாதீங்கங்க. அப்படி இல்லை, நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க. நான் இதுக்கு மனசளவு தயாராகலை இன்னும். அதான் கொஞ்ச நாள் போகட்டுமே. ஏன்? அதுதானே காரணம், வேற ஒண்ணும் இல்லையே. ஏங்க நீங்கள் ரொம்ப போட்டு எதுவும் யோசிக்காதீங்க. யோசிக்கிற அளவுக்குலாம் இதில் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் நம்ம 2 பேரும் இன்னும் நல்லா பேசி பழகலாமே. அதுக்கப்புறம் அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க வேற எதுவும். அதுதானே காரணம், வேற ஒண்ணும் இல்லையே. சரி, உங்க மனசுப்படியே இருக்கலாம். இன்னும் நல்லா பேசி புரிஞ்சுக்கலாம். அப்புறம் இதெல்லாம் பத்தி பாத்துக்கலாம். ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை. தேங்க்ஸுங்க நான் சொன்னோன்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு. யானி, நீங்க அப்படிலாம் சொல்லணும் தேவையில்லை. நீங்க சொல்றது சரிதானே. சரி, இன்னும் நம்ம நல்லா பேசி பழகி புரிஞ்சுக்கலாம். நான் சொன்னோன்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸுங்க. சரி, நம்ம 2 பேரும் நல்லா பேசி பழகி ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டு இன்னையிலேருந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்ச காலம் இப்படியே போகட்டும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் மற்றதெல்லாம். ஓகே? லவ் பண்ண போறோமா? ஆமாம், அது இல்லாமையா? அப்ப எனக்கு டபுள் ஓகே. அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? இனி நம்மளுக்குள்ள அந்த தலைவாணிலாம் வைக்க வேண்டாம், சரியா? யாழினி, யாழ்னிக்கு என்னவா? யாழினி, உங்களோட சிரிப்பு தான். சரி, உங்களுக்கு அதான் விருப்பம்னா உங்க மனசுப்படியே நடக்கட்டும். ஆ, ரொம்ப தான் சிரிப்பு வருது. என்னவா? இல்ல, தலைவாணிய வச்சே அப்படி. இப்ப தலைவாணி நீங்க வைக்க வேண்டாம்னு வேற சொல்றீங்களா? அப்ப எப்படி? சரி, பார்க்கலாம் அதையும் எவ்வளவு தூரம் போகுதுன்ட்டு. சிரிக்கிறதெல்லாம் பெருசு இல்ல, காரணம் என்னன்னு சொல்லிட்டு சிரிக்கணும். நானும் சிரிப்பேன்ல. அதுவா யாழினி? சொல்லட்டா? இல்ல வேண்டாம், கொஞ்ச நாள் போகட்டும். அப்புறம் நான் சொல்லும்போது சொல்றேன், சரியா? சரி சரி, ரொம்ப பீடிக்க போட்டு பேசுறீங்க. பாத்துக்கலாம். அப்படியா? ஆமா, அப்படிதான். சரி, பார்த்தது போதும். தூங்கலாமா? ம். சரிடா. அப்போ கல்யாணம் 3-4 மாசம் கழிச்சு வைக்கலாம்னு சொல்லி பேசியிருக்கியா? ஆமாம்மா, ஒரு 3 மாசம் ஆகட்டும்னு நினைச்சிருக்கேன். சொல்லிட்டு சம்மந்திட்லையும் இந்த 3 மாசம் ஆகட்டும் அப்படின்ட்டு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கலாம் பொறுமையா. அதான் போஸ்ட் வந்தாச்சுல. சரிடா, நீ சொல்றதும் நிதானமா செய்யலாம். சரி அம்மா, நீங்க சாப்பிட்டீங்களா? அப்படி அதெல்லாம் சாப்பிட்டேன்டா. சாப்பிட்டு தான் மாத்திரை போட்டுட்டு இருக்கேன். அம்மா. வாடா. என்ன கடைக்கு கிளம்பிட்டியா? ஆமாம்மா, நீ கொஞ்சம் சீக்கிரமாவே போகணும், அதான் கிளம்பிட்டேன். சரிடா, சாப்பிட்டியா? அப்படி சாப்பிட்டு போ. அதெல்லாம் சாப்பிட்டேம்மா, நீங்க சாப்பிட்டீங்களா? ஆ, நான் சாப்பிட்டேன்டா. நீ சாப்பிட்டியா? சரி, சாப்பிட்டா சரிதான். அண்ணே, எனக்கு லோடு வேற வருது, நான் கிளம்புறேன். நீங்க வாங்க. சரிடா, நீ முன்ன போ, நான் வரேன். சரிண்ணா. ஐஷோ, வா, லேட் ஆகுது. அது தானே கூப்பிடுறான். ஆமாம்மா. என்ன உங்ககிட்ட பேசினானா? சமாதானம் ஆயிட்டானா? எப்படி? இல்ல, அப்படிதான் கோவத்துல இருக்கான். பாப்போம் எவ்வளவு தூரம் போறான்ட்டு. அப்பா, ஆச்சி, நான் போயிட்டு வரேன். ஏன் அதை நீங்க வந்துதான் சொல்லிட்டு போனா என்ன? ஆச்சி சும்மாவே லேட் ஆகுதுன்னு ஆதி என்னை விட திட்டிக்கிட்டு இருக்கான். இதுல வேற உன்ட்ட வந்து பேசிட்டு நான் போனேன், அவ்வளவுதான். நான் கிளம்புறேன். பெரியப்பா, நான் வரேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. சரி பெரியப்பா. ஆச்சி பாய். சரி, வைஷுங்க அவ அப்பமே கார்ல போய் ஏறிட்டா. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. ஓகே. சரிம்மா, அப்படி நானும் கடை கிளம்புறேன். நீங்க தூங்குங்க போய். சரிடா, பார்த்து போயிட்டு வா. சரிம்மா. அத்தை, உங்களுக்கு எது வேணுமா? இல்லம்மா, எனக்கு ஒன்றும் வேண்டாம். அர்ஜுன் எங்கம்மா? அவனுக்கு ஏதோ முக்கியமான மீட்டிங்கா, காலையில கிளம்பி போயிட்டான். அப்படியா? சரி, ஒரே வேலைன்னு தான் இருக்கான். அப்ப யாழ்னி எங்க? யாழ்னியும் கஸ்தூரி இந்த கோயிலுக்கு போயிருக்காங்க. போயிட்டு அப்படியே கொஞ்சம் ட்ரெஸ் ஏதோ எடுக்கணுமா, அதான் நம்ம கடைக்கு தான் போறாங்க. போயிட்டு வரேன்னு போயிருக்காங்க. அப்படியா? சரிம்மா. சரிதா, உங்களுக்கு சாப்பிடாது கொண்டுட்டு வரவா? இல்லை அப்போ சாப்பிட்டதே போதுமா? இல்லைம்மா, போதும். நான் கொஞ்ச நேரம் இப்போ தலையை சாக்கேன். மாத்திரை வேற போட்டிருக்கணும், ஒரு மாதிரி இருக்கு. சரி, நீ இப்போ உன் வேலையை பாரு. சரிதா, அப்போ நீங்கள் போய் தூங்குங்க. சரிம்மா. பேசுனா பேசுவாளா? சும்மாவே பேச மாட்டான். நேற்று நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்தாலே ஐயோ ஆதி, ஏன்டா அவசரப்பட்ட? சே, பாப்போம் வரா பேசுறாளான்ட்டு. பாத்தியடி கீர்த்தி, இன்னைக்கு இந்த சந்தையை விட்டுட்டு போயிட்டான். ஆமா, நீ ஏன் இப்படி பேசுற? நல்லா தான் பேசேன்டி. சும்மா தாண்டி. ஆமா, இன்னைக்கு உனக்கு செமினார் இருக்குல்ல? ஆமாடி இருக்கு. அப்ப நான் தனியா தான் போகணுமா? நீ வர லேட் ஆகும்ல? ஆமா. கீர்த்தி, வாடி போலாம். கீர்த்தி, உங்கள்கிட்ட ஒரு நிமிஷம் பேசணும். பூவு, நீ இப்ப வரப்போறியா இல்லையா? வா போலாம். எடி, அது யானி அக்காவோட
மாப்பிள்ளையோட தம்பி தானே, உனக்கு தெரிஞ்சவங்க தானேடி, கூப்பிடுறாங்கல்ல, பேசிட்டு வாயேன், நான் வேணா நிற்கிறேன். இல்லை ஒன்றும் தேவையில்ல, நீ வா. கீர்த்தி ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நான் என்ன பேசுறேன்னு கேட்டு போயேன். ஏ கீர்த்தி பூவு, உங்களை வித்யா மேம் கூப்பிடுறாங்க, இதோ வரேன்டி. சரி வாடி, வித்யா மேம் யாரும் கூப்பிட்டுருக்காங்களா என்னன்னு தெரியல, வா பார்த்துட்டு வரலாம். சரி வா போலாம். கீர்த்தி உங்ககிட்ட தானே பேசணுங்க, ஒரு நிமிஷம் பேசிட்டு தான் போயேன். சும்மாவே பேச மாட்டான். இப்ப நான் பண்ணி வச்சிருக்க வேலைக்கு என்கிட்ட பேசுவா. சரி ஈவினிங் பார்க்கலாம். மேம் கூப்பிட்டீங்களா? ஆமா கீர்த்தி. எதுக்கு மேம்? இல்லை என்ன ஆயிட்டு உனக்கு? 2-3 நாளாவே டல்லாவே இருக்க. இல்லை உன் கிளாஸ் முடிஞ்சப்பறம் என்னை வந்து பார்க்க வருவேன், வரவும் இல்லை. நானும் 2-3 நாளாக உனக்கு கவனிச்சிட்டு தான் இருந்தேன், அதான் கூப்பிட்டு விட்டேன் என்னன்னு கேட்கலான்ட்டு. அதுவா மிஸ்? அது ஒன்றும் இல்லை, சும்மாதான். ஏதோ நீ சமாளிக்கிறேன்னு தெரியுது, விருப்பம் இருந்தால் சொல்லு, இல்லைன்னா வேண்டாம். மிஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மாதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. சரி ருவான் வர டைம் தானே, அவனை எங்கே? ருவா இப்போ வரக்கூடிய டைம் தான். இப்போ மச்சி என் பிள்ளைய கேட்கணும்னு உனக்கு தோணுச்சு? அப்படிலாம் இல்லை, அது எப்படி நான் அவனை நினைக்காம இருப்பேன்? அதெல்லாம் நினச்சிட்டு தான் இருந்தேன், கொஞ்சம் டென்ஷன், அதனால அப்படியே இருந்துட்டேன். நல்லா வந்துச்சு உனக்கு டென்ஷன். பூவு சந்தியாங்க? அவள் வரல மிஸ், அவள் கிளாஸில் இருக்கா. என்ன கிளாஸில் இருக்கலாம்? 3 பேரும் ஒன்று தானே சுற்றுவீங்க, இப்போ என்ன அவன் மட்டும் மிஸ் ஆகுறா? அதான் தெரியல மிஸ், இப்போ எப்போதுமே ரொம்ப பிஸியாக இருக்கா. ஏ ருவான் வந்துட்டாண்டி. ருவான் தூக்குடி அவனை. தூக்குறேன். வித்யாமா? ஆ என்னக்கா? ஒரே அழுகதான் அம்மா அம்மான்னு, அதான் கூப்பிட்டு வந்தேன், இருக்க மாட்டேன்ட்டான். அப்படியா? சரிக்கா, நான் அவனை பார்த்துக்கிடுதேன், எனக்கு இப்போ கிளாஸ் முடிய போகுது. சரிம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அப்போ நான் கிளம்புறேன். ஆ சரிக்கா. ஏ ருவான், என்ன இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்க? ருவான் என்னடா என்கிட்ட பேசவே மாட்டேக்க? ருவான் நீங்க வா அம்மா கிட்ட. ருவான் உனக்கு என்ன வேணும்? மிஸ் அவனுக்கு பசி வந்துட்டு போல, அதான் எங்களை கூட கண்டுக்க மாட்டேக்கான், அதே சொல்லிக்கிட்டு இருக்கான் பாருங்க. ஆமா கீர்த்தி, பசி தான், அதான் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கான். வரும்போது தான் ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டு வந்தேன், அந்த அக்கா பார்த்துட்டு இருந்தாங்களா, அதுக்குள்ளே முடிச்சிருப்பான். எந்திரிச்சோன்னே அம்மா அம்மான்னு அழுதுருப்பானா இருக்கும், அதான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. சரி மேம், நாங்கள் கிளம்புறோம், நீங்கள் அவனை பாருங்க. ம் சரி கீர்த்தி, ஈவினிங் வீட்டுக்கு வா. ஆ வரேன். பூ நீ தான் சந்தேகம் கூட்டு வா. ஆ சரி மிஸ். ருவான் ஒரு வாட்டி பாரு. ருவான் கீர்த்தி கூப்பிடுறா பாரு, பாரு. சரி கீர்த்தி, நீ ஈவினிங் வீட்டுக்கு வா, அப்போ பாரு அவனை, பாரு பசி மயக்கத்தில் தூக்கத்தில் அப்படி இருக்கான். ருவான் உன்னை கீர்த்தி கூப்பிடால, பாருடா ஒரு வாட்டி அவளை. ருவான் இவ்வளோ நேரம் நான் கூப்பிட்டுட்டே இருந்தேன், பார்க்கவே இல்லை, அம்மா சொன்னதுக்கப்புறம் பார்க்குறேனே. சிரிப்பா பாரு அழகு தங்கத்துக்கு. சிரிக்கிறேன்னு சொன்னது குத்தமாடா. மிஸ் அவனை கவனிங்க, நாங்கள் கிளம்புறோம். ம் சரி கீர்த்தி. ருவான் பாய். ருவான் பாய். சிரிச்சிட்டான். சரி பாய் மிஸ், கிளம்புறோம். ம் ருவான் என்ன வேணும் தங்கத்துக்கு? சீ, அம்மா உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? வீட்டில் இருக்கும்போது அம்மா அம்மாம் தருவேன், இங்கெல்லாம் வந்து கேட்கக்கூடாது. சொன்ன உடனே புரிஞ்சிடும், முகத்தை பாரு உடனே எப்படி வச்சிருக்கான்ட்டு. ருவான் என்ன ஒரே மம்மம்? அம்மா உனக்கு இப்போ தாழ்த்தி சட்டி கொடுக்குறேன், அதை சாப்பிடு, வீட்டிலே போய் மம்மம் குடிக்கலாம். ஐயோ என் தங்கம் அள வேற செய்யுதே, உன் வலிக்கு தானே நான் வர வேண்டியது இருக்கு. சரி வா மம்மம் குடிக்க போகலாம். சிரிச்சுட்டான். நல்லா விளைஞ்சவன்டா நீ, அழகு கட்டி தங்கம். சிரிக்கும் போது முகத்தை பக்கம் என்ன அழகா இருக்கு பாரு, அழகு வயிறும். இப்போ மட்டும் இதை கேட்கறதுக்கு நல்ல சவுண்ட் வரும். வா